GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பழைய நகையை கொடுத்து வைட் 11 மந்த்ஸ்ல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். இப்போ அதிமுக பாமகவில் இருக்கிற மாதிரி கட்சியில பல குழுக்கள் பாஜகவிலையும் உருவாயிடுச்சு. தமிழக பாஜகவில் முன்னாள் மாநில தலைவர் தனியாக ஒரு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காரு. அவர் ஒரு ரூட்ல போயிட்டு இருக்காரு. தற்போதைய மாநில தலைவர் வேற ஒரு ரூட் எடுத்து போயிட்டு இருக்காரு. அவருக்கு ஓபிஎஸ்னா இவருக்கு இபிஎஸ், அவருக்கு டிடிவினா இவருக்கு வேறு சில நபர், இப்படின்னு இந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகள் பாஜகக்குள்ள போயிட்டு இருக்கு. என்னதான் இதற்கு முலாம் பூசின மாதிரி பல விஷயங்கள் இல்ல ஒன்றுபட்ட என்டிஏ வேணும் அப்படின்னு சொன்னாலும் அதற்கு பின்னணியில தனி நபர்களுடைய அரசியல் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் பரவலாக இப்ப பேசப்பட்டு வருது. இது ஒரு புறம் இருந்தாலும் திமுக கூட்டணியில மீண்டும் ஒரு சலசலப்பு ஏற்பட்டிருக்கு. கமல்ஹாசன் குறித்து அமைச்சரே அப்படி பேசலாமா, கூட்டணி தலைவரை அவமதிச்சிட்டார் அமைச்சர் பெரிய கருப்பன் அப்படின்னு ஒரு பெரிய சர்ச்சை கூட்டணிக்குள்ள எழுந்திருக்கு. அதனுடைய பின்னணி குறித்தும் விரிவா பேசிடலாம். வெல்கம் டு சென்சேஷன். வணக்கம் மூர்த்தி. வணக்கம் அழகு. நீங்க சொன்னது போலவே பாஜகவுக்குள்ள இருவேறு அணிகளா செயல்பட்டு இருக்காங்களா? ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் அவர் ஒரு ரூட்ல போயிட்டு இருக்காரு தனியா. அவருக்கு முன்னாடி இருந்தவர் இருக்காருல்ல, அவர் வேற ஒரு பஸ்ஸை பிடிச்சி வேற எங்கேயோ போற மாதிரி தெரியுது. ஆளுக்கு ஒரு பஸ் எடுத்துட்டு போயிட்டு எடப்பாடியா இருக்கட்டும், உதயநிதியா இருக்கட்டும், விஜயா இருக்கட்டும், எல்லாரும் ஒரு பிரச்சாரம் தொடங்கி. ஆனா எங்க ரெண்டு பேருமே இணையறாங்க அப்படின்னா ஏதோ ஒரு வகையில எல்லாத்தையும் ஒருங்கிணைஞ்சு கொண்டு வரணும் அப்படின்ற அந்த அமித்ஷாவோட வாய்ஸா ரெண்டு பேருமே எதிரொலிக்கிறாங்க. ஆனா யார் அதுல முந்துறாங்கன்னு பாக்கணும் நம்ம. ஏன்னா நயினா நாகேந்திரன் பாஜக தலைவராக இருக்காரு, எடப்பாடி பழனிசாமி அதிமுக வழிநடத்தி கொண்டு போறாரு. அப்படி இருக்கிற சமயத்துல இந்த பக்கம் அவருக்கு முன்னாடி இருந்த பாஜக தலைவர் இருக்காரு இல்லையா, நேற்றைய தினம் தினகரனை சந்திச்சு பேசியிருக்கிறதா செய்திகள் வருது. ஒரு 3 மணி நேரம் சந்திச்சு பேசியிருக்காங்க போல. அதில் ஓப்பனா சொல்லிட்டார், அரசியல் தாங்க பேசணும் அப்படின்னு ஓப்பனா சொல்லிட்டார். அது என்னென்ன மாதிரி பேச்சுவார்த்தைகள் உள்ள போயிட்டு இருக்குன்னு கேட்கும்போது அவரே இன்னைக்கு பேட்டி கொடுக்குறாரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் அவரை கன்வின்ஸ் பண்ணி இந்த மாதிரி நீங்க மறுபடியும் கூட்டணிக்கு வாங்கன்னு சொல்லிட்டு பேசினேன். ஏன்னா என்னாலதான் நீங்க கூட்டணியிலிருந்து வெளியே போனதான் பேசிக்கிறாங்க வெளியில. என்ன தலைவர் பதவியில் மாத்திட்டாங்க இல்லையா, மாத்தினதுக்கு அப்புறம் தான் நான் தான் அவங்கள கூட்டணியிலிருந்து வெளியே கொண்டு வந்தன்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அதனால அது வெளிப்படையா சொல்லணும் அப்படின்னா அதுதான் உண்மைன்னு சொல்றாங்க. அதனால அவரே போய் கன்வின்ஸ் பண்ற மாதிரி போய் பேசியிருக்காரு. நீங்க மறுபடியும் கூட்டணிக்கு வந்துருங்க, எதுவா இருந்தாலும் பேசிக்கலான்ற மாதிரி தினகரன் பார்த்து ஒரு 3 மணி நேரம் என்னென்ன பேசினாங்களோ அது ஜஸ்ட் இதுதான். அதாவது முக்கியமான பாயிண்ட் இதுதான் கன்வின்ஸ் பண்ண போயிருக்காரு. டிடிவி தினகரனும் என்னோட விருப்பத்தை நவம்பர் மாதம் சொல்றேன்னு சொல்லியிருக்காரு போல. ஒரு தினகரன் இது வரைக்கும் பிடி கொடுக்கல. ஸ்ட்ராங்கா ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி இருக்கிறவங்க நாங்க வரமாட்டோம். ஏன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக தான் நாங்க கட்சி ஆரம்பிச்சோம். என்னோட கட்சியில் இருக்கவங்க எல்லாமே எடப்பாடி பழனிசாமிக்கு அகைன்ஸ்டா இருக்காங்க. அப்படி இருக்கிற சமயத்தில் அவர் ஆதரிச்சு நான் வர முடியாதுன்ற மாதிரி கட்டன் டேட்டா மறுபடியும் சொல்லியிருக்காரு. இருந்தாலும் நவம்பர் மாசம் அவரோட முடிவு அறிவிக்கிறதா சொல்லியிருக்காரு போல. இவரும் நம்பிக்கையா வந்திருக்காரு. சரி, ஓகே, அவரோட விருப்பம் எப்படி இருக்க போதுன்ற ஒரு எதிர்பார்ப்போட அவர் இன்னைக்கு பேட்டி கொடுத்திருக்காருன்னு சொல்லலாம். அதே மாதிரி மறுபக்கம் பாத்தீங்க அப்படின்னா நயினா நாகேந்திரன் எடப்பாடி பழனிசாமி. அதுக்கு முன்னாடி இந்த விஷயத்த சொல்லிடுறேன். இதுல இன்னொரு விஷயமும் கூடுதலா பேசப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னா, அமித்ஷாவை சந்திச்சதுக்கு அப்புறம் ஒரு முடிவு எடுத்துக்கலாம் அப்படின்னு முன்னாள் மாநில தலைவர் அழுத்தி சொல்லியிருக்காரு. இது அது வரைக்கும் நீங்க கூட்டணி குறித்தோ அல்லது வேறு அதிமுக குறித்தோ கான்ட்ரோவர்சியல் அதுவும் பேசி எடப்பாடி பழனிசாமி பத்தி பேச வேணான்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆனா அவர் என்ன சொல்றாரு, இல்ல என்டிஏ பத்தி நான் எதுவும் பேசல, ஆனா எடப்பாடியை நான் தொடர்ந்து எதிர்த்துக்கிட்டே இருப்பேன், அதுதான் எங்களுடைய அரசியல். ஏன்னா இதற்கு முன்னாடி நயினார் ஒரு முறை சொன்னார் இல்லையா, எடப்பாடியை முதல்வராக ஏத்துக்கிறதுக்கு இவர் தயாரா தான் இருந்தாரு, பிரச்சாரம் பண்றதான் தயாரா இருந்தாரு, அமித்ஷா சொன்னா போதுன்னு சொன்னாரு. ஆனா திடீர்னு என்ன நடந்துச்சுன்னு தெரியல, என்டிஏ விட்டு வெளியேறிட்டாரு. நயினார் ஓபன் ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தார். இப்ப அதையுமே இதுல நம்ம பொருத்தி பார்க்க வேண்டியதா இருக்கு. அப்போ புரிஞ்சிருந்த எடப்பாடி ஏற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு ஒரு மனநிலையில் இருந்த டிடிவி இப்ப என்ன ஆச்சு அப்படின்னா, தொடர்ந்து இவர் எடப்பாடி பழனிசாமி டிடிவியை புறக்கணிச்சுட்டே வந்தாரு. ஒரு இடத்துல கூட ஏத்துக்கல, கூட்டணி தலைவராகவும் அவருக்கு உரிய அங்கீகாரம் தரப்படல. அதே மாதிரி பாஜக இன்றைய மாநில தலைவரும் அதே தான் பண்ணாரு. ஜி.கே. வாசன் ஒரு நிகழ்ச்சி வச்சாருன்னா அதுக்கு அவர் அழைக்காதீங்க அப்படின்னு சொன்னதாகலாம் தகவல் சொல்லப்பட்டுச்சு. அவரே சொல்லியிருந்தாரு. இப்படி பல நெருக்கடிகளாலதான் என்டிஏ விட்டு வெளியேறினார். ஆனாலும் பாஜக முன்னாள் மாநில தலைவர் எங்களுக்கு நெருக்கமானவர், எங்களுக்கு வேண்டப்பட்டவர், பாஜகவில் ஒரு வலிமையான தலைவர் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டுச்சு. இப்போ இந்த சந்திப்புக்கு பிறகும் முன்னாள் மாநில தலைவர் என்ன சொல்றாருன்னா, 2024 அண்ணன் நம்மளை நம்பி வந்தாரு, அதனால அவரெல்லாம் அப்படியே பேசிட முடியாது, எதுவும் எடுத்தோம் கௌத்தோன்னு. அப்புறம் ஓபிஎஸ் சந்திச்சு பேசுவீங்களா? கண்டிப்பா பேசுவோம். ஓபிஎஸ் சந்திச்சு இவரையே நான் சந்திச்சு பேசலான்னு தான் ரொம்ப நாளா டிடிவி பேசிட்டு இருந்தேன், பிரச்சாரத்துல இருந்தாரு. இப்ப சென்னைக்கு வந்தபோது சந்திச்சேன், அதே மாதிரி ஓபிஎஸ் வந்தாலும் சந்திப்பேன் அப்படிங்கிறாரு. ஏன்னா அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இவங்க எல்லாம் என்ன நம்பி வந்தவங்க அப்படிங்கிறாரு. இன்னும் சொல்ல போனா அவர் பிரஸ் மீட் கொடுத்த இடமே
சரத்குமாரனுடைய மனைவியோட தாயார் இறந்தாங்களே, ராதிகா தாயார், அந்த நிகழ்ச்சிக்கு போயிட்டு மலர் தூவி மரியாதை செலுத்திட்டு தான் இதை கொடுக்குறாரு. சரத்குமாரும் இவரால் நம்பி வந்து கட்சியில் இணைந்த நபர் தான். சோ இவர் தன்னுடைய ஆதரவாளர்களை திரட்டுற ஒரு பணியில இருக்காரு. நயினார் அப்படியே ஆப்போசிட்டா வேற சில ரூட் எடுத்து போயிட்டு இருக்காரு. இதுல இப்போ முன்னாள் மாநில தலைவருக்கு என்ன நெருக்கடி அப்படின்னா, அவருக்கு பொறுப்பு தர மாட்டேங்கிறாங்க கட்சிக்குள்ள. இதுவரைக்கும் எந்த பொறுப்பும் தரப்படல. அவருக்கு ஒரு உரிய அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்னா அவர் மீதான புகார்கள் டெல்லிக்கு போயிட்டே இருக்கு. இப்போ இருக்கிற மாநில தலைவரா இருக்கலாம் அல்லது வேறு சில நபர்களா இருக்கலாம், தொடர்ந்து அவர் மீது புகார்கள் வைக்கிறாங்க. என்னன்னா, இவர் தான் டிடிவி ஓபிஎஸ் கூட்டணியில இருந்து விலகி போறது காரணமா இருக்காரு, இவர் தான் அவங்க கூட ரகசியமா பேச்சுவார்த்தை பண்றாரு அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம அவருக்கு பொறுப்பு இல்லைங்கிற ஒரு அதிருப்தி, நம்ம உருவாக்கின ஒரு கூட்டணியில் இருக்கிற தலைவர்கள் வெளியேறாங்கன்னு ஒரு அதிருப்தி, மேலிடத்துல கெட்ட பேர் வாங்கிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு அதிருப்தி, இதையெல்லாம் டேலி பண்றதுக்காக தான் அவங்களை கூப்பிட்டு வச்சு பேசியிருக்காரு. இப்ப இடையில ஒரு பாஜக ஃபங்க்ஷன் சிந்தனை அமர்வு கூட்டம்னு நினைக்கிறேன், அந்த ஒரு நிகழ்ச்சியில கூட பிஎல் சந்தோஷ் வந்திருந்தாரு, இவர் போகல, உடல்நிலை சரியில்லை, சளி பிடிச்சிருக்கு அப்படின்னாரு. அதற்கு முன்னாடி அமித்ஷா டெல்லியில கூட்டின கூட்டத்துக்கும் போகல, கல்யாணம் இருக்கு, காது குத்தி இருக்கு அப்படின்னாரு. இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு பிஎல் சந்தோஷ் அவரை வீட்டுக்கே போய் அழைச்சதுனால போய் கலந்துக்கிட்டாரு. இதுலயே பட்டவர்த்தனமா தெரிஞ்சிச்சு பாஜக பல அணிகளா பிரிஞ்சு கிடக்கு, குறிப்பா முன்னாள் மாநில தலைவர் விசஸ் இன்னாள் மாநில தலைவர் அந்த பிரிவினை கிடக்குன்னு பார்க்க முடிஞ்சு. சோ இப்ப பிஎல் சந்தோஷ் அவருக்கு ஒரு உத்தரவாதம் கொடுத்திருந்தாரு, என்னன்னா கொஞ்சம் பொறுத்துருங்க, இப்ப ஏன் பாஜகவோட தேசிய தலைவர் நியமனம் வந்து இன்னும் ஒரு முடிவை எட்டல அப்படின்னா, நட்டாவே தொடர்றதுக்கு பின்னணி என்ன அப்படின்னா, ஆர்எஸ்எஸ் ஒரு 3-4 பேரை எழுதி கொடுக்குறாங்க, அது மோடி ஷா தலைமையிலான அந்த வந்து ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க, அப்படியே பிணக்கு போயிட்டே இருக்கு. ஆனாலும் கடைசியா ஆர்எஸ்எஸ் கைதான் அதுல ஓங்கும். அந்த நேரத்தில் புதிய தேசிய தலைவர் மாற்றப்படும் பொழுது உங்களுக்கான அங்கீகாரமும் உங்களுக்கான பொறுப்பும் உங்களை தேடி வரும்னு சொன்னதுனாலதான் அவர் போனாருன்னு சொல்லப்பட்டுச்சு இல்லையா. இப்போ இதையுமே இணைத்து பார்க்க வேண்டும். இதுல நயினார் நாகேந்திரனுக்கு நெருக்கடி கொடுக்கிறது தான் முன்னாள் மாநில தலைவர்களுடைய வேலையா, அல்லது எடப்பாடியை டென்ஷன் பண்றதுக்காக இவங்களெல்லாம் போய் சந்திக்கிறாரா அப்படிங்கிறது இதுல கனெக்டிங் தி டாட்டா தான். இல்ல குறிப்பா அவருக்கு பொறுப்பு கொடுக்கிறது ரெண்டாம் பட்சமா இருக்கட்டும், இப்ப வந்து அவருக்கு என்ன பொறுப்பு இருக்குன்னு பார்க்கும்போது அவருக்கு எந்த பொறுப்பும் கிடையாது. முன்னாள் தலைவரா இருக்காரு, ஒரு மூத்த நிர்வாகியா இருக்காரு, அதுவும் மாற்றுக்கிறது கிடையாது. இருந்தாலும் இவருக்கு அந்த கூட்டணியில இணக்கக்கூடிய அந்த பேச்சுவார்த்தையை பண்றதுக்கு யார் அனுமதி கொடுத்ததுன்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி டெல்லியில போய் அமித்ஷாவை சந்திச்சுட்டு வரும்போது என்ன பேசினாங்க அப்படின்னா, எங்களோட அந்த உட்கட்சி விவகாரங்கள்ல தலையிடாதீங்க, அந்த கூட்டணிக்குள்ள பிரச்சனைகளை வந்து, அதாவது எனக்கு யாரெல்லாம் எதிராக இருக்காங்களோ அவங்கள வந்து நீங்க மீண்டும் சந்திக்காதீங்க, மீண்டும் பேச்சுவார்த்தை பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி டெல்லியில பேசினார். ஆனா அதையும் மீறி யாரோட அனுமதியின் பேர்ல இவர் வந்து தினகரனை சந்திச்சு பேசுறாரு, கூட்டணிக்கு வரணும்ன்றாரு. அந்த கூட்டணிக்கு தலைவரே எடப்பாடி பழனிசாமி தான். அவர்கிட்ட பேசினாரான்னு தெரியல, பேசினாலும் எடப்பாடி ஒத்துக்க மாட்டார், ஃபர்ஸ்ட் இபிஎஸ் ஒத்துக்க மாட்டார். அப்படி பார்க்கிற சமயத்துல யாரோட அனுமதியின் பேர்ல இவர் வந்து தினகரனை போய் சந்திச்சு கூட்டணிக்கு திரும்ப வாங்க, இப்ப அதிமுக இல்ல அப்படின்னா பிரச்சனை கிடையாதுங்க, எந்த பிரச்சனையும் வராது, பாஜக சேர்த்துக்கிட்டும் சேர்க்காம இருக்கட்டும், அது கட்சிக்குள்ள பிரச்சனை. ஆனா அதிமுகன்ற மிக முக்கியமான கட்சி கூட்டணி வந்ததுக்கு அப்புறம் அந்த கூட்டணி தலைவரை புறக்கணிச்சு அந்த கூட்டணி தலைவர் வந்து என்ன மேல பேசியிருக்காரோ அதை வந்து நீங்க இது கடைபிடிக்காம நீங்க தனியா வந்து எந்தெந்த கட்சிகள்லாம் வெளியில இருந்து போனாங்களோ அந்த கட்சி தலைவர்களை போய் சந்திச்சு மீண்டும் கூட்டணிக்கு வாங்கன்னு சொல்றது யாரோட அனுமதியில நடக்குது? இதெல்லாம் அமித்ஷாக்கு தெரிஞ்சுதான் நடக்குதா? நயினா நாகேந்திரன் என்ன சொல்றாரு அப்படின்னா, அவர் கூட இபிஎஸ் பார்த்திருந்தார் சமீபத்தில், நேற்றுக்கு டெல்லி போயிட்டு நட்டாவெல்லாம் பார்த்தாரு இல்லையா. இபிஎஸ் பார்த்த சமயத்துல கூட அவங்க 2 பேருக்கு ஒரு நல்ல கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆயிட்டு இருக்கு, நயினாருக்கும் இபிஎஸ்க்கும். அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுது. இவர் காயம்பட்ட கர்நாடக சிங்கமா இருக்காரு. ஆமா, ஏன்னா எடப்பாடி பழனிசாமி கோரிக்கையால தான் தன்னை மாநில தலைவர் பொறுப்புல இருந்து நீக்கினாங்கிற அந்த ஒரு காயம் இன்னும் அவருக்கு இருக்கு. சோ அதற்கான அரசியலும் இதுல இருக்கு அப்படின்னு தான் சொல்லப்படுது. இவர் கடைசியா ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னாரு, டிடிவியை பார்த்துட்டு வந்து முன்னாள் மாநில தலைவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு. இது யார் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்னா, முன்னாடி ஓபிஎஸ் சொன்னது, இடையில நயினார் சொன்னது, இப்போ இவர் சொல்றாரு அரசியல்ல நிரந்தர நண்பரும் இல்ல எதிரியும் இல்லைங்கிறாரு. அதற்கு பொருள் என்ன சொல்றாருன்னா, தேர்தல் நெருங்கும் பொழுது தலைவர்கள் மாறலாம், கூட்டணிகள் மாறலாம் அப்படின்னு ஒரு இக்கு வைக்கிறாரு. இது வந்து தமிழக பாஜக மாநில தலைவருக்கு எதிரான ஒரு கவுண்டரா தான் இதை பார்க்க முடியும் இல்லையா. இல்ல இப்போ என்னன்னா, யூஸ்வலா எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய பாஜக தலைவர் டெல்லிக்கு போயிருக்காரு இல்லையா, டெல்லியில பேசுவார்த்தை பண்ணுவார், மீண்டும் தமிழ்நாட்டுக்கு வருவார், தமிழ்நாட்டுல வந்து இந்த கூட்டணி தலைவரை சந்திப்பார், அதுக்கப்புறம் என்ன பேசப்பட்டன்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் பிரிஞ்சு போன கட்சிகளை வந்து மீண்டும் சேர்க்கலாம், எப்படிலாம் நம்ம வந்து பேச்சுவார்த்தை சேர்க்கலான்ற மாதிரி ஆலோசனை போகும். ஆனா அவரு வந்து டெல்லியில் இருக்காரு. இப்போ நயினா நாகேந்திரன் எடப்பாடி பழனிசாமி சந்திச்சுட்டு டெல்லிக்கு போயிட்டு இருக்க சமயத்துல தான் இவர் இங்க தினகரனை சந்திக்கிறார். அப்ப வந்து இந்த கூட்டணிக்கு எதிராக யாரெல்லாம் தொடர்ந்து பேசிட்டு இருக்காங்களோ, அதாவது கூட்டணியோட முகமா பார்க்கப்படக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அகேன்ஸ்டா யாரெல்லாம் பேசிட்டு இருக்காங்களோ அவங்கள வந்து இவர் சந்திச்சிட்டு இருக்காருன்ற ஒரு குற்றச்சாட்டு கட்சிக்குள்ள எழுந்திருக்கு. அப்ப யாரோட அனுமதியில சந்திக்கிறாரு? ஒருவேளை உண்மையிலேயே வெளிப்படையா வந்து நயினா நாகேந்திரனுக்கு அகைன்ஸ்டா வந்து ஒரு கூட்டத்தை திரட்டுறாரா? ஏன்னா நீங்க சொன்னது போல சரத்குமார் ஒரு பக்கம் இருக்காரு, அப்புறம் தினகரன் ஒரு பக்கம் இருக்காரு, ஓபிஎஸ் ஒரு பக்கம் இருக்காரு, எல்லாத்தையும் ஒரு அணில கொண்டு வரதுக்கு இவர் தனியா முயற்சி பண்ணிட்டு இருக்காரா? அப்படி முயற்சி பண்ணாலுமே அந்த முயற்சி வீண் தானே போகும். கூட்டணிக்குள்ள சேர்க்கிறதுக்கு எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கணும். ஏன்னா நேற்று நயினார் சொல்லிட்டாரு, டிடிவி ஓபிஎஸ் இணைவை பத்தி கூட்டணியில சேர்றாங்களா இல்லையான்னு பத்தி அது காலம் தான் பதில் சொல்லும், காலத்தை பொறுத்து தான் பார்க்கணும்.
ஏற்கனவே அதிமுக ஒருங்கிணைன்னு குரல் கொடுத்தவர் இப்ப அதை பத்தி எதுவுமே பேசல எடப்பாடி சந்திச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம். அப்போ அவர் ஆஃப் ஆனதுக்கு அப்புறம் இவர் ஆன் ஆகிறார் அப்படின்னா அது ஒரு கண்டிப்பான ஒரு அரசியல் தான். இதுல நீங்க ஒண்ணு சொன்னீங்க இல்லையா, இதுல வந்து இவருக்கு யார் அதிகாரம் கொடுத்தா, இவர் எப்படி கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தைகள் பண்ணலான்னு. அப்ப அமித்ஷாவுக்கு யார் அதிகாரம் கொடுத்தா? பாஜக தேசிய தலைவர் நட்டா தானே அமித்ஷா எடுத்து பண்றாருன்னா அந்த ஏரியாவில் இப்ப இவர் சின்ன அமித்ஷான்னு சொல்லிக்கலாம். இப்ப இல்ல மேல வந்து தலைமை எப்படின்னா பாஜக தலைவர் வந்து யூஸ்வலாவே வந்து மோடிக்கும் அமித்ஷாவுக்கு அகேன்ஸ்டா செயல்பட மாட்டார். உண்மையிலே வந்து தலைவர் வந்து மோடி தான். மோடி கீழே தான் அமித்ஷாவும் நட்டாவும் செயல்பட்டு இருப்பாங்க. அந்த பொறுப்புகளை பிரிச்சு கொடுத்துவாங்களே ஒழிய இறுதி முடிவு யார் எடுக்கிறதோ மோடி தான் எடுப்பாங்க. அப்படிதான் செயல்பட்டு இருப்பாங்க இல்லையா. ஏன்னா அந்த மாதிரி பொறுப்புகள்ல எதுலையுமே இவர் இல்ல. முன்னாள் தலைவர் ஒரு மூத்த நிர்வாகியா இருக்காரு. அவரை வந்து எந்த அளவுக்கு அங்கீகரிச்சாங்க பேச்சுவார்த்தை பண்றதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி இருக்கு. நட்பு ரீதியா பேசியிருக்கலாம், அது வந்து தப்பு கிடையாது. இருந்தாலும் கூட்டணிக்குள்ள நீங்க மீண்டும் வரணும்ன்ற அளவுக்கு பேசுறதுக்கு அதிகாரம் வந்து அவருக்கு இருக்கு அப்படின்னு பார்த்தா கேள்விக்குறிதான். ஏன்னா எடப்பாடி பழனிசாமி என்ன பிளான்ல இருக்காரு அப்படின்னா, அதாவது இந்த வரக்கூடிய தேர்தலில் அதிமுக தனித்து 130 இருந்து 150 இடங்கள் போட்டி போடணுன்ற மாதிரி திட்டம் வச்சிருக்காரு போல. இப்போ 150 இடங்கள் என்னங்க அப்படின்னா பாக்கி ஒரு 80 இடங்கள் இருக்குமா, அந்த 80 இடங்கள் தான் கூட்டணிக்கு போகணும். அந்த 80 இடங்கள் எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா பாஜகவுக்கு இவ்வளோ, பாமகவுக்கு இவ்வளோ, அப்புறம் தேமுதிகவுக்கு இவ்வளோ கொடுக்க தயாரா இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. அதாவது தேமுதிக வரும் நம்புறாங்க அதிமுக ஜனவரி மாதம் சொல்றாங்களே தேமுதிக ஒரு கூட்டணிக்கு வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இவ்வளவு தொகுதி. இப்போ நேற்றுக்கு கூட நயினார் பார்த்தார் இபிஎஸ், அப்போ கூட என்ன பேசப்பட்டது அப்படின்னா நயினார் வந்து 50 தொகுதிகள் கேட்ட மாதிரி பேசப்பட்டதான். 50 தொகுதியில் எடப்பாடி பழனிசாமி கேட்டதாகவும் எடப்பாடி பழனிசாமி வந்து 50 கஷ்டங்க 25 தொகுதிகள் வேணா தரோன்ற மாதிரி பேசினதா சொல்றாங்க. அப்போ இவரோட கணக்குப்படி என்ன அப்படின்னா பாமகவுக்கு 30 இடங்கள் போல, அப்புறம் இவங்களுக்கு 25 இடங்கள், தேமுதிகவுக்கு 25 இடங்கள்ன்ற மாதிரி கொடுத்து 80 தொகுதிகள் முடிச்சிடலான்ற மாதிரி பாக்குறாரு. அப்போ அங்கேயே வந்து தினகரனுக்கு வாய்ப்பு இல்லை, ஓபிஎஸ்க்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அந்த கட்சிகள்லாம் உடஞ்சு போயிட்டாங்க, வெளியில போயிட்டாங்க. அப்போ வந்து எடப்பாடி பழனிசாமி கிளியர் கட்டா இருக்காரு. எங்களோட கூட்டணியில வந்து சிறு சிறு கட்சிகள்லாம் இருக்காங்க இல்லையா, ஜி.கே. வாசன் இருக்காரு, இன்னும் ஐஜேகே அந்த பாரிவேந்தர் விலகல இன்னும் இருக்காரு. கூட்டணியில இருக்கிறவங்களுக்கு சின்ன சின்ன தொகுதிகள் சிறு எண்ணிக்கையில கொடுத்துக்கலாம். மேஜர் பார்ட்னர் வந்து பாமக, பாஜக, தேமுதிக மாதிரி தான் அதிமுக பாக்குறாங்க. அங்க வந்து தினகரனோட ஆணிதான் இது வரைக்கும் அதுல வந்து தினகரனோட பேர்ல அங்க அடியே படல. அதனால என்னதான் பாஜக முன்னாள் தலைவர் போயிட்டு அவரை கன்வின்ஸ் பண்ணி கூட்டணியில சேர்த்தாலும் கூட்டணியில ஏத்துக்கிறதுக்கு எடப்பாடி பழனிசாமி தயாரா இல்ல, எடப்பாடி பழனிசாமி ஏத்துக்கிறது தினகரனும் தயாரா இல்ல. அதுதான் நிதர்சனமா இருக்கு. இதுல இப்போ இன்னொரு விஷயமும் இணைத்து பேசப்படுது இல்லையா. இப்போ நயினார் நாகேந்திரன் சந்திப்பு, நயினார் ஜே.பி. நட்டாவை போய் சந்திச்சுட்டு வந்தாரு, எடப்பாடி இங்க சந்திச்சாரு, இது எல்லாமே அரசியல் கணக்குகளுக்கு உட்பட்டது தான் அப்படிங்கிற ஒரு கருத்தும் வாதமும் தொடர்ந்து போயிட்டே இருக்கு. இதுல இன்னொரு விஷயத்தையும் நம்ம பார்க்கணும். இப்போ சமீபத்துல இந்த பிரச்சனை ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் செங்கோட்டையன் இருக்காரு இல்லையா, அவரு ஓபிஎஸ் ஆதரவாளரோடையும் டிடிவி ஆதரவாளரோடையும் ஒரு ஆலோசனை நடத்திருக்காரு நேற்று. அப்போ வந்து என்னெல்லாம் பேசப்பட்டிருக்கு அப்படின்னா, என்கிட்ட சொன்னாரு அமித்ஷா, அதிமுகக்குள்ள ஓபிஎஸ் டிடிவி வரலாம், வராமலும் போகலாம், ஆனா நிச்சயமாக என்டிஏ கூட்டணிக்குள்ள அவங்க வருவாங்க அப்படின்னு என்கிட்ட சொன்னதாக அவர் வந்து ஓபிஎஸ் ஆதரவாளர்களுக்கும் டிடிவி ஆதரவாளர்களுக்கும் விஷயத்தை பாஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த ஆலோசனைங்கிறது இன்னும் அடுத்த கட்ட பரபரப்பை தான் ஏற்படுத்தியிருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு காலையில நீலகிரி போறதுக்காக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கோபி வழியா போயிருக்காரு. கோபி வந்து அவருக்கு பிரம்மாண்ட வரவேற்பு கொடுத்திருக்காரு. இவருக்கு பதிலாக சேர்க்கப்பட்ட புது மாவட்ட செயலாளர் செல்வராஜ் அவர் வந்து ஒரு பரபரப்பான பிரம்மாண்டமான ஏற்பாடு பண்ணதே இவரை கடுப்பேத்தணுங்கிறதுக்காக தான். ஏன்னா இவர் இல்லைன்னா ஈரோடு இல்லையா, நான் காட்டுறேன் யாருன்னு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிருக்கதா தகவல். அவங்க ஒரிஜினலாவே செங்கோட்டையன் இல்ல, எடப்பாடி வரும்போது சென்னை கிளம்பி வந்துட்டதா சொல்றாங்க. அதுக்கு வேறொரு காரணங்கள் சொல்றாங்க. இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி வந்தது இந்த ஒரு சுற்றுப்பயணத்தை புறக்கணிக்கணும்னு சொல்லிட்டு தான் செங்கோட்டையன் இங்க வந்ததா சொல்றாங்க. முன்னாடியே சொல்லிட்டாரு அவர், நான் வந்து எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணத்துல கலந்துக்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி முன்னாடியே ஒரு அறிக்கை கொடுத்திருந்தாரு இல்லையா. அதன் ஒரு நீட்சியா தான் சென்னை கிளம்பி வந்துட்டாருன்னு சொல்லப்படுது. இப்ப டெல்லி தாங்க பிரதான பேசு பொருளா இருக்கு. டெல்லி தான் அரசியலா இத்தனை ஆண்டு காலமும் இருக்கு இல்லையா. அதுல இப்போ ராமதாஸ் அணி ஒரு முக்கியமான முன்னகர்வு எடுத்து வச்சிருக்காங்க. அவரது முக்கிய தளபதிகள்ல ஒருத்தரா இருக்கக்கூடிய ஜி.கே. மணி அவர் வந்து போயிட்டு டெல்லியில முகாமிட்டு இருக்காரு. என்ன பண்ண போறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு அன்புமணி தரப்புல ஒரு பதட்டம் இருக்கு. அன்புமணி தரப்பு கட்சியை கைப்பற்றிட்டாங்கன்னு சொல்றாங்க, தேர்தல் ஆணையங்களை தான் அங்கீகரிச்சிருக்குன்னு சொல்றாங்க. ஆனா ஜி.கே. மணி போன்ற ஒரு பெரிய தலைவர் டெல்லியில முகாமிட்டு இருக்கிறதுங்கிறது எதிர் முகாம ஒரு கலக்கத்துல தான் ஆழ்த்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அப்புறம் கூடவே இன்னொரு செய்தி என்ன அப்படின்னா, சமீபத்துல சிவகங்கையில ஒரு மீட்டிங் நடந்திருக்கு. இதுவும் ஓரணிகள் தமிழ்நாடு அந்த மீட்டிங் தான். ஆமா, ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்ததுதான் திருச்சி செந்தில் பாலாஜி முதல்ல பார்த்தோம். இப்போ இதுலயும் திமுக மேடை தான், அதுவும் சர்ச்சை தான். என்னன்னா இயக்குனர் கருப்பழனியப்பன், கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் இவங்க எல்லாம் கலந்து இந்த ஃபங்க்ஷன்ல கலந்துருக்காங்க.
அதுல இயக்குனர் கருப்பழனியப்பன் திமுக ஆதரவாளராக அறியப்படுறவர், அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, நான் வந்து விஜய் எப்பவுமே விமர்சிக்க மாட்டேன். ஏன் தெரியுமா, விஜய் நாளைக்கு வந்து கூட்டணியில சேருவாரு, அவருக்கு ஒரு MP சீட்டு நம்ம கொடுக்கணும். கமல கொடுத்த மாதிரியே அவரு ஓப்பனா கமல் வச்சு சொல்லல, இதைத்தான் பூடகமா சொல்றாரு. ஏன்னா அவர் விமர்சிச்சிட்டோம்னா அவர் நம்ம கூட எல்லா கருத்திலும் உடன்படுறாரு, ஹிந்தி எதிர்ப்பு முதற்கொண்டு எல்லாம் பேசுறாரு, அதனால அவர் இங்கதான் வந்து சேருவாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து சொல்லிட்டு போயிட்டார். அதை டீகோட் பண்ற பேர் வழின்னு அமைச்சர் பெரிய கருப்பன் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்ல போகதான் அங்க பரபரப்பாயிடுச்சு. அவர் வந்து என்ன சொல்றாருன்னு புரியுதா, கமல் மாதிரி ஒரு பிரபலமான நடிகரை இந்த சமூகத்துல பார்க்க முடியுமா, அவ்வளவு அருமையான நடிகர், ஆனாலும் அவருக்கும் அரசியல் ஆசை வந்துச்சு, அதுல ஜெயிக்க முடியாம கட்சி தொடங்கினார், ஆனாலும் பெரிய அளவில் ஜெயிக்க முடியல, அதனால நம்ம கூட கூட்டணிக்கு வந்தார், நம்ம ஒரு MP சீட்டு கொடுத்து அவரை ராஜ்யசபா சீட்ல உட்கார வச்சிருக்கோம், அதே மாதிரி விஜயும் உட்கார வச்சிருவோம் அப்படின்னு இருக்காரு. அப்போ இது வந்து கூட்டணி கட்சி தலைவரை அவமதிக்கிற செயலாக அங்க இருக்கக்கூடிய பலரும் பேசியிருக்காங்க. அதுல கமல் கட்சி சேர்ந்தவங்களுக்கும் சின்ன ஒரு அதிருப்தி இருக்கிறது. இந்த விஷயத்த முதல்வர் வந்து எப்படியெல்லாம் எங்களை அரவணைச்சு ஆற தழுவி இந்த கூட்டணி கொண்டு போறாரு, ஆனா இது போன்ற முக்கிய அமைச்சர்களை இப்படி பேசுறது வருத்தமா இருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அவர் என்னன்னா பேசுனதுக்கு தான் விளக்கம் சொன்னு சொன்னாலுமே அமைச்சர் பேசும்பொழுது அது ஒரு செய்தியா மாறுது. அதை இப்ப கருப்பழனியப்பன் சொல்றது இல்லாம இதை மட்டும் கேட்டோம்னா அது சர்ச்சையா தான் தெரியும். சோ இதுவும் வந்து திமுக கூட்டணிக்குள்ள புதிய ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு. இது கமல் என்ன மாதிரியான ஒரு விளக்கத்தை கொடுக்க போறாரு அப்படிங்கிற எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தியிருக்கு. இப்போ நம்ம வீடியோவோட கடைசி பகுதி எப்படியெல்லாம் நடக்கும்ன்ற ஒரு வினோத செய்தி தான். அதாவது மீண்டும் சீனா தான். சீனால வந்து அந்த நாட்டு அரசு எப்படி எல்லாம் கடுமை காட்டும்ன்றது நம்ம டெய்லி பார்த்துட்டே இருக்கோம். எப்படிலாம் வந்து அங்கே மனித உரிமைகள் அந்த அளவுக்கு பாதிக்கப்படுது, அங்கே தொடர்ந்து பல அடக்குமுறைகள்லாம் நடக்கிறதா கேள்விப்படுறோம் இல்லையா. அதே மாதிரி தான் ஒரு பத்திரிகையாளர், சீனாவில் ஒரு பெண் பத்திரிகையாளர், அவங்க கொரோனா டைமில் ஒரு செய்தி வெளியிட்டாங்க போல் 2020. அப்போவே வந்து அந்த செய்தி வந்து சீன அரசாங்கத்திற்கு எதிராக இருக்குன்னு சொல்லிட்டு அப்போவே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அவங்கள அரெஸ்ட் பண்ணிட்டு 4 ஆண்டுகள் சிறையில் வச்சுருந்தாங்க. மே மாதம் 2024 தான் அவங்க வெளில வந்தாங்க. மேல வந்தாங்கல்ல, அடுத்த ஒரு 3 மாசம் ஆகஸ்ட்லயும் மறுபடியும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. எதுக்கு அரெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா, நீங்க அரசாங்கத்தோட மதிப்பை குறைக்கிற விதமா செயல்படுறீங்கன்ட்டு ஒரு புது குற்றச்சாட்டை சுமத்தி மீண்டும் 2024 ஆகஸ்ட்ல அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அரெஸ்ட் பண்ணி இப்போ அவங்களுக்கு மீண்டும் 4 ஆண்டுகள் ஜெயில். என்னங்க 4 வருஷம் ஜெயில இருந்த 4 மாசம் மறுபடியும் வெளில வந்தா மறுபடியும் அரெஸ்ட் பண்ணீங்க, மீண்டும் 4 ஆண்டுகள் ஜெயிலான்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய மனித உரிமை அமைப்புகள்லாம் ரொம்ப கொந்தளிச்சு போய் சீன அரசுக்கு எதிராக கண்டனம் தெரிவிச்சுட்டு இருக்காங்க. இப்பெல்லாம் மியான்மர் ஆங் சாங் சுகிக்கு மாதிரில இருக்கு இந்த கதை. வெளியே வர விட மாட்டாங்க. மியான்மராஜ் இப்பதான், சீனா எப்பவுமே இப்படிதானா மோஸ்ட்லி. நம்ம தலாயிலாமா கூட இங்கே தான் தங்கியிருக்காரு. இதே மாதிரி நாளைக்கும் பல செய்திகளோட சந்திக்கலாம். நன்றி. தொடர்ந்து பேசலாம். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.